செல்போன் வழங்காததை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், போராட்டம் குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் அந்த செல்போன்களை வழங்கவில்லை என கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் இந்த செல்போன் வழங்குவதற்கான நேர்காணல் இன்று நடைபெற்று அந்த பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அந்த உடனுக்குடன் செல்போன்களை வழங்காமல் தேர்தலுக்கு பின்னர் அந்த செல்போன்களை வழங்குவதாக அதிகாரிகள் கூறியதாக கூறப்படுகின்றது. இதனை கண்டிக்கும் வகையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட நல அலுவலர் சுவாமிநாதனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உடனுக்குடன் அனைத்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் செல்போன்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே செல்போன்கள் வழங்குவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இது குறித்து மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சுவாமிநாதனிடம் கேட்டபோது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே செல்போன்கள் வழங்கப்பட்டு வரும் எனவும், கடந்த 2021ஆம் ஆண்டிற்கு முன்னர் செல்போன்கள் வாங்கியவர்கள், அதே போன்று இதுவரை செல்போன்கள் வாங்காத மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் பதிவு செய்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் இந்த செல்போன்கள் வழங்க இப்ப அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், தற்போது தமிழக அரசிடம் இருந்து 350 செல்போன்கள் மட்டுமே வந்துள்ளதாகவும், இதில் 150 செல்போன்கள் உரிய நபர்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் முடிந்த பின்னர் இவர்களுக்கான செல்போன்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராகவும் அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அலுவலகம் வந்து பார்வையற்றோரை இயக்காதே, கொடுத்திடு கொடுத்திடு. வாங்கினவங்களுக்கு முதற்கண்டு சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துல எல்லாம் போன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. முன்னாடி திருப்பூர்ல கொடுத்துருக்காங்க, போன வாரம் சேலத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாம் 8 பேர் வாங்கினவங்க பூராமே இந்த ஆண்டி கொடுத்தாங்க.